டூப்ளிகேட் கேட்னா இந்த ரெண்டு இருக்கும் போல. இங்க பாருங்க, அது சுட்டதுமே மறைஞ்சிடுச்சு. ஓ, எது டூப்ளிகேட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் போல. நம்ம கிட்ட இருக்க கண்ணு இதுக்கு தான் யூஸ் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் இது எதுக்குடா வச்சிருக்கேன்னு தோணுச்சு. இப்போதான் தெரியும். ஆனால் ஒரிஜினல் கட்னா போகிறது. சீக்கிரம் நம்ம மேலே ஜம்ப் பண்ணி போய் அங்கே பவர் கொடுக்கணும். ஜம்ப் பண்ணுற கைப்பில் எஸ் வந்தாச்சு. சீக்கிரம் அந்த இடத்துல பவர் கொடுக்கணும். இல்லைன்னா கேட்னா போய் நம்மளை பிடிச்சிடும். விட மாட்டேன் இந்த டைம். என்னடாலும் சரி, அதை தோக்கடிக்காம விட மாட்டேன். ஹே கேட்னா, ஒன் ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். டூப்ளிகேட் ஷேடோ அனுப்பி நம்மளை பயன்படுத்துது. ஆனால் அதில் 4 சைடுலேருந்து ஒரு சைடு தான் ஒரிஜினல் கேட்னா போகிறது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி இதில் கனெக்ட் பண்ணுவோம். இதோட டைமிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லோட் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கேட்னாப் இங்கே வர விடாமல் தடுக்கணும். என்ன லைட் எரியுது? கேட்னாப் மேலேருந்து வர பார்க்குது. அப்பா, எல்லா சைடு 4 சைடு கேப் இல்லாமல் மேலேயும் வர பார்க்குதுங்க. ஓகே, எந்த சைடு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ கேட்னாப் இந்த 2 சைடு வர சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் ஆல்ரெடி நான் அடைச்சிட்டேன். இது டூப்ளிகேட்டு. ஓகே, இந்த சைடு சரி எதுவும் வரல. ஒரிஜினல் இல்லை இல்லைங்க. ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல். சீக்கிரம் ஜம்ப் பண்ணி மேலே போகணும். இல்லைன்னா கேட்னா போது நம்மளை பிடிச்சிடும். இது வேறு டக்குன்னு எனக்கு கையை சேஞ்ச் பண்ண வர மாட்டேங்குது. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் க்ரீன் கலர் ஹேண்ட் நமக்கு தேவைப்படும். அதில் தான் பவர் எடுக்க முடியும். ஓகே, பவர் எடுத்து இதில் வைப்போம். அந்த கேட்னாப் உள்ளே வராமல் தடுக்கணும். அப்போ தான் நம்ம கேட்னாப் அடிக்க முடியும். இன்னும் 95 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ வச்ச பேட்டரியிலேருந்து அந்த மிஷினுக்கு பவர் போய்கிட்டு இருக்குது. அடுத்த பேட்டரி கனெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம அந்த கேட்னாப் உள்ளே வராமல் தடுக்க முடியும். இப்போ கேட்னாப் மேலே வர ட்ரை பண்ணுது. ஸ்டாப் ப்ளீஸ். மறுபடியும் ஓபன் பண்ணி வருது. இப்போதானே க்ளோஸ் பண்ணேன். அடுத்த செகண்டே வர ட்ரை பண்ணது பார்த்தீங்களா? வேற எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே. இதோ வந்துருச்சுங்க. நல்லா டூப்ளிகேட்டு பக்கத்தில் வந்துருச்சு. இது ஒன்று வருது. ஓகே, அடுத்த பேட்டரி கனெக்ட் பண்ண சொல்லுது. பேட்டரி வேணும். இந்த பேட்டரி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த பேட்டரி எடுத்துட்டோம்னா இப்போ அந்த சைடு புகை கட்டை இருக்குமே, இந்த சைடு இருந்து அந்த கேட்னாப் வர சான்ஸ் இருக்குது. ஐயோ, இதை யோசிக்கவே இல்லையே. வேறு வழி இல்லை. இப்போ நம்ம 4 சைடுமே நம்ம கையை வச்சு தான் தடுக்கணும் போல. ஆனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பவர் கொடுக்குறதுக்குள்ள நம்ம கதை முடிச்சிடும். இப்போ ஒரு பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி எடுத்து இந்த சைடு வச்சுக்குவோம். ஓகே, இப்படி தடுத்து நிறுத்திட்டேன். சீக்கிரம் லோட் ஆகு. இந்த மிஷின் சீக்கிரம் லோட் ஆனாதான் இந்த கேட்னாப் படிக்க முடியும். அப்போ தான் நம்மளை எங்கே பார்க்க முடியும். ஓகே, கேட்னாப் மேலே இருந்து வர ட்ரை பண்ணுது. கேட்னாப் கண்டிப்பாக நான் ஒன்றும் விட மாட்டேன். மேலே எட்டி பார்க்குறதுக்கு நான் ஒரு டூப்ளிகேட்னு நினச்சேன். அது ஒரிஜினலுங்க. ஓகே, இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்குது. சீக்கிரம் லோட். ஃபோன் வருது.